பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 2 ராஜாக்கள் அதிகாரங்கள் 21 முதல் 25 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 21வது அதிகாரத்திலே மனாசே யூதாவின் ராஜாவாக செயல்படுகிறதான காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மனாசே தனது 55 வருட ஆட்சி காலத்தில் யூதா தேசத்தை விக்கிரகாராதனை செய்யும் தேசமாக இருளிலும் அந்தகாரத்திலும் வழி நடத்தினான். இந்த பொல்லாத அரசனுக்கு தன் தகப்பனாகிய எசேக்கியாவின் தேவன் மீது வெறுப்புத்தான் இருந்தது. யோசுவா அளித்திருந்த அந்த அஞ்ஞானிகளின் தேசங்களை விட மோசமான நிலைமையில் யூதா தேசத்தின் தேவனுடைய மக்களை தீமைகளை செய்ய வழி நடத்தினான். மனாசே இவ்வாறு யூதா தேசத்தை இவ்வளவு அக்கிரமம் செய்யும் நிலைக்கு கொண்டு செல்ல ஏன் இப்படி காரியங்கள் நடைபெற்றது என்று சொன்னால், அங்கே கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்க அவர்களுக்கு மனதில்லாமல் போயிற்று. கர்த்தருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு முக்கியமாக தோன்றவில்லை. தொடர்ந்து ஆமோன் யூதாவின் ராஜாவாக செயல்படுகிற காரியத்தை குறித்தும் வேதம் தெரிவிக்கிறது. மகிமை உண்டாவதாக. ஆமோன் ராஜாவான போது 22 வயதா இருந்தது. 2 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். அங்கே தன் தகப்பன் நடந்த எல்லா வழிகளையும் நடந்து தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரகங்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு கர்த்தரின் வழியில் நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை விட்டுவிட்டான் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்க முடியும். 22வது அதிகாரத்திலே யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்தது. 31 ஆண்டுகள் எருசலேமிலே அரசாண்டான். கர்த்தருடைய மகிமை உண்டாவது. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலே வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. யூதாவை ஆட்சி செய்த நீதியுள்ள ராஜாக்களில் யோசியா கடைசி ராஜா. அவன் இளம் வயதிலேயே தேவனை தேட ஆரம்பித்த ஒரு மனிதன். கர்த்தருடைய பரிசுத்தமாக தன் வாழ்க்கையை காத்து கொண்டதான ஒரு மனிதன். கர்த்தருடைய உண்டாவதாக. இந்த யோசியாவின் காலத்தில் தான் நியாயப்பிரமாண புஸ்தகம் கண்டெடுக்கப்பட்டது. தேவாலயம் பழுது பார்க்க போது அங்கே அதை கண்டெடுத்தார்கள். இந்த கண்டெடுப்பு கர்த்தருடைய வார்த்தைக்கு மீண்டும் தங்களை அர்ப்பணிக்க காரணமாயிற்று. தேசம் முழுவதிலும் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாயிற்று. எரேமியா, ஆபகுகு தீர்க்கதரிசிகள் மக்கள் அனைவரும் முற்றிலுமாய் தேவனிடத்தில் திரும்பும் யோசியாவின் ராஜாவின் முயற்சியில் அவனுக்கு உதவி செய்தார்கள். யோசியாவின் காலத்தில் மக்கள் ஆவிக்குரிய நிலைமையில் இங்கே அதிக முன்னேற்றம் அடைந்தார்கள். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அங்கே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கர்த்தருடைய மகிமை உண்டாகும். கர்த்தரிடத்தில் அதை படித்து கர்த்தரிடத்தில் தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார்கள். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக.
ஆண்டவர் தாமே இந்த ராஜாவை ஆசீர்வதித்ததை நாம் இங்கே பார்க்க முடியும். யோசியா உடன்படிக்கை புதுப்பித்தலை 23வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். சாமி உண்டாவதாக. அங்கே குறிப்பிட்ட நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டதான எல்லா பாவங்களிலிருந்தும் அங்கே ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அங்கே முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதை குறித்தும் நாம் பார்க்க முடியும். ஒரு மனம் திரும்புதல் அங்கே உண்டாயிற்று. சமயமே உண்டாவதாக. யோசியா அங்கே வந்து எல்லாவற்றையும் திரும்பி பார்த்தார். எல்லாவற்றையும் எப்படி ஆண்டோடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்பது கருத்தாக இருந்து செய்ததை நாம் பார்க்க முடியும். யோசியா ராஜாவை பொழைத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து யோவகாஸ் யூதாவின் ராஜாவாக வருகிறதை குறித்தும் நாம் பார்க்க முடியும். சமயமே உண்டாவதாக. இந்த யோவகாஸ் பிளாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாதி செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சமயமே உண்டாவதாக. யோயாக்கின் யூதாவின் ராஜாவாக வருகிறதை நாம் பார்க்க முடியும். சமயமே உண்டாவதாக. 24வது அதிகாரத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் படையெடுத்து வந்ததை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. யோயாக்கிம் 3 ஆண்டுகள் அவனை சேவித்து பின்பு அவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சமயமே உண்டாவதாக. பாபிலோனிய பேரரசின் வல்லமை வாய்ந்த ராஜாவான நேபுகாத் நேச்சார் இங்கே எருசலேமை பிடிக்கும்படியாய் வந்து எருசலேமை கைப்பற்றி கொஞ்சம் பேரை கைதிகளாக கொண்டு போய் இந்த யூதாவின் 20 ஆண்டு சிறை வருட காலம் ஆரம்பமாகிறது. சமயமே உண்டாவதாக. அங்கே ஆண்டவராகிய தேவன் ஜனங்களை சிறையிருப்பின் மூலமாக தண்டிக்கப்படுகிற காரியங்களை குறித்தும் நாம் பார்க்கிறோம். சமயம் உண்டாகும். தொடர்ந்து யோவாக்கின் யூதாவின் ராஜாவாக வருகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். அதற்கு பின்பதாக சிதேக்கியா யூதாவின் ராஜாவாக இருக்கிறார். 25வது இடத்திலே எருசலேமின் வீழ்ச்சி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாபிலோனிலே யோயாக்கின் விடுதலை செய்யப்படுகிறதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். யூதா ஜனங்கள் சிறையிருப்புகளாய் கடந்து சென்றார்கள். இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுதெல்லாம் நமது வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தள்ளும்படி அவருடைய வசனத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். வசனத்தின் வழியிலே நடப்போம். புதிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். ஆமேன். ஆமேன்.